பவித்ரா. நான் கந்தபுரத்திலிருந்து வரேன். ஜீவோட்டு அன்பின் கரத்தினூடாக எமது பகுதியில் தையல் வகுப்பு பயிற்சி நிறைய நடைபெற்றிருக்குது. நாங்கள் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஆர்வமாக வந்தோம். ஆனால் எங்களுக்கு தையலை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போ 15 நாட்கள் தான். ஆனால் அதுக்குள்ள மிஸ் எங்களுக்கு ஆர்வமாக எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு அந்த தையல் பயிற்சி எங்களுக்கு சரியாக சொல்லித்தரா. இதற்கு முழு காரணமாக இருந்த ஜீவோட்டு அன்பின் கரம் அமைப்புக்கும் அதனுடன் இணைந்து எங்களுக்கு நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் மிஷன் மெயில் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் இப்பயிற்சியை நான் வந்ததற்கு படித்துக் கொண்டிருப்பதற்கும் இதை கொண்டு நான் எனது வாழ்வாதாரத்தை மெருகூட்ட முடியும் என்பதுடன் எதிர்காலத்திற்கு இங்கு வந்து வேலை இருக்கும் உறுப்பினர்களும் இதனை படித்து நன்றாக எதிர்காலத்தில் அவர்களது வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றக்கூடிய வசதியாக எல்லாம் பழகிட்டு தருவா. டீச்சரும் பொறுமையாவது பழகி தருவா. நாங்கள் இப்போ நாடகத்தை 10 எல்லாமே தைப்போம். எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர் ரொம்ப ஹெல்ப் பண்ணினவா. இதே மாதிரி வெளியவும் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கணும். எங்களை மாதிரி அவையிலும் இங்கே அவைக்கு மற்ற கொடுத்து இதுக்கு மாதிரி அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரோஜிகா. நான் அக்கறையிலிருந்து வரேன். நான் வரும்போது எனக்கு தையல் மிஷின் பற்றி அனுபவம் மட்டும்தான் இருந்தது. எனக்கு ஆடைகளை முழுமையாக தைக்க தெரியாது. இங்கே வந்த பின்னர் தையல் பயிற்சியில் எனக்கு ஆசிரியர் எனக்கு தைப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். அதனால் இப்போ நான் ஆடைகள் முழுமையாக தைப்பேன். அதற்காக ஜீவோட்டு அன்பின் கரத்துக்கும் மிஷன் மெயில் நிறுவனத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எனது பெயர் தாரகை. நான் மணியங்குளத்திலிருந்து தையல் கிளாஸ் வரது. எனக்கு இது மிஷின்ல நூலே கொடுக்க தெரியாது. இங்கே தான் நூல் கோர்த்து வெட்டி இப்போ தைக்கக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கு. இந்த வசதியை ஏற்படுத்தி தந்த ஜீவோட்டு அன்பின் கரத்திற்கு நன்றி. எனது பெயர் சன்சியா. நான் இஸ்கந்தபுரத்திலேருந்து வரேன். எனக்கு தையல் என்றாலே விருப்பம் இல்லை. தையல் அம்மா போக சொல்ல அம்மாட்ட ரெண்டு நான் பிறகு இங்கே வந்தோடனே டீச்சர் திருப்பி விளங்காட்டியும் திருப்பி அந்த தையலை சொல்லி தந்து அதில் ஒரு விருப்பம் மாதிரி இப்போ வீட்டை நின்றாலும் கிளாஸுக்கு இப்போ வரவன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அதை உதவி செய்த எங்களோட அன்பின்கரங்கள் ஜீவோட்டு அன்பின்கரங்களுக்கும் மிஷன் மெயில் நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.